அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி மாசி 5 இன்று செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலேயரிடம் பிப்ரவரி 2026, அதாவது பிப்ரவரி 17, 2026 இன்று மேல் நோக்கினால். அதே போல் இன்று அமாவாசை திதி பார்த்தீங்கன்னா 6:30 மட்டும் முடியுது. படைக்கிறது திதி கொடுக்கறதுலாம் இந்த மாலை 6 மணிக்குள்ளே கொடுத்துடணும், கருத்தில் கொள்ளுங்க. நட்சத்திரம் இன்று இரவு 10:17 வரை அவிட்டம், பின்பு சதியம். திதி இன்று மாலை 6:30 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. யோகம் வந்து சித்த யோகம், மரண யோகம். சந்திராச நட்சத்திரம் பூசம். ராசி பார்த்தீங்கன்னா மிதுனம், கடகம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மிதுன ராசி, மிதுன லக்கணம், கடக ராசி, கடக லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டும் வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுத்தி இந்த சந்திராசன் துணை புரியும். சந்திராசருக்குள்ள தொலைதூர பயணங்களை தவிர்க்கணும். அதே போல் கொடுக்கல் வாங்கலை தவிர்க்கணும். வார்த்தைகளை தெளிவாகவும் நாகரிகமாகவும் பயன்படுத்தணும். எந்த ஒரு செயல் செய்தாலும் அது விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா சந்திராசம் கண்டிப்பாக அது வேலையை நீங்கள் சற்று சிந்திக்காமல் செய்தால் அதில் பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நல்ல நேரம் காலை 7:30 6:30, மாலை 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30, மாலை 7:30 8:30. இப்போ கௌரி நல்ல நேரத்தில் புது மண தம்பதிக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தையும் சுபவரையும் சேர்த்து பயன்படுத்தினால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் செவ்வாய் பகவான் தான் ஓரநாதன், அவரே இன்று கதாநாயகன். செவ்வாய் வர பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. செவ்வாய் வரை பொறுத்த மட்டும் அசுபோரை என்றாலும் செவ்வாய்க்கிழமையில் அது சுப உரையாக இயங்கும். கடனை அடைப்பதற்கு மிகவும் சிறந்த உரை செவ்வாய் உரை. அதே போல் தீராத வியாதிகளுக்கும் இந்த திருமண பொருத்தம், குழந்தை பாக்கி இல்லாது, இது எல்லாத்துக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை பயன்படுத்தினா கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். ராகு காலம் மாலை 3 to 4:30, யமகண்டம் காலை 9 to 10:30, குளிகை மதியம் 12 to 1:30. சூலம் வந்து வடக்கு. கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரம் விளக்கை ஏற்றணும். ஏன்னா இன்று வடக்கு தரிசனம் வழி நடத்துவதால் அவர் வழியிலே செல்வது சிறப்பு. நீங்கள் கருத்து கொண்டு